ओम शांति। 4 जून 2024 बाप दादा मधुबन मुरली 4/6/2024। मीठे बच्चे, अब इस चीची गंदी दुनिया को आग लगानी है, इसलिए शरीर सहित जिसे तुम मेरे मेरे कहते हो इसे भूल जाना है, इससे दिल नहीं लगाना है। இனிமையான குழந்தைகளை, இப்போது இந்த சீச்சி அசுத்தமான உலகத்திற்கு நெருப்பு பிடிக்கப் போகிறது. எனவே சரீரத்துடன் சேர்ந்து எதையெல்லாம் நீங்கள் எனது எனது என்று கூறுகிறீர்களோ இதை மறந்துவிட வேண்டும். இதன் மீது மனதை ஈடுபடுத்தக்கூடாது. प्रश्न, बाप तुम्हें इस दुखधाम से नफरत क्यों दिलाते हैं? தந்தை உங்களை இந்த துக்கதாமத்தின் மீது ஏன் வெறுப்படைக்க செய்கிறார்? उत्तर, क्योंकि तुम्हें शांति धाम सुख धाम जाना है। इस गंदी दुनिया में अब रहना ही नहीं है। तुम जानते हो आत्मा शरीर से अलग होकर घर जाएंगी, इसलिए इस शरीर को क्या देखना है। किसी के नाम रूप तरफ भी दुख बुद्धि ना जाए, गंदे ख्यालात भी ना आए। तो गंदे ख्यालात भी आते हैं तो पद भ्रष्ट हो जाएगा. ஏனெனில் நீங்கள் சாந்திதாமம் சுகதாமம் செல்ல வேண்டும். இந்த சுத்தமான உலகத்தில் இப்போது இருக்க வேண்டிய தேவையில்லை. ஆத்மா ஷரீரத்திலிருந்து பிரிந்து வீடு சென்று விட வேண்டும். எனவே இந்த ஷரீரத்தில் எதை பார்ப்பது என்பதை நீங்கள் அறிந்து உள்ளீர்கள். எவருடைய பெயரும் உருவத்திலும் புத்தி மாட்டிக்கொள்ளக்கூடாது. அசுத்தமான எண்ணங்கள் வருகிறது என்றாலும் பதவி குறைந்து போய்விடுகிறது. ओम शांति। शिव बाबा अपने बच्चे आत्माओं से बात करते हैं, आत्मा ही सुनती है। अपने का आत्मा निश्चय करना है, निश्चय करने का फिर यह समझाना है कि बेहद का बाप आया हुआ है, सबको ले जाना है। दुख के बंधन से छुड़ाए सुख के बंधन में ले जाते हैं। संबंध सुख को, बंधन दुख को कहा जाते हैं। अब यहाँ के कोई के नाम रूप आदि में दिल नहीं लगाओ। अपने घर जाने के लिए तैयारी करनी है। बेहद का बाबा आया हुआ है, सभी आत्माओं को ले जाने आए, इसलिए ये हैं। कोई से भी दिल नहीं लगानी। ये सब यहाँ चीची बंधन है, तुम समझते हो। हम अब पवित्र बनते हैं। हमारे शरीर को भी हाथ ना लगाए, हमारे शरीर को कोई हाथ न लगे। चीची ख्यालात से भी वह ख्यालात निकल जाएं। पवित्र बनने के लिए सिवाय घर वापस नहीं जा सकते हैं. சிவபாபா தனது குழந்தைகளாகிய ஆத்மாக்களிடம் உரையாடுகிறார். ஆத்மா தான் கேட்கிறது. தங்களை ஆத்மா என்று நிச்சயம் செய்ய வேண்டும். நிச்சயம் செய்த பின் எல்லையில்லாத தந்தை வந்து விட்டார் என்பதை அனைவரும் புரிய வைக்க வேண்டும். துக்கத்தின் பந்தனத்திலிருந்து விடுவித்து சுகத்தின் பந்தனத்தில் அழைத்துச் செல்கிறார். சம்பந்தம் என்பது சுகத்திற்கும், பந்தனம் என்றது துக்கத்திற்கும் கூறப்படுகிறது. இப்போது இங்கு மற்றவருடைய பெயர், ரூபம் ஆகியவற்றில் மனதை பறிகொடுக்காதீர்கள். உங்களது வீட்டிற்கு செல்வதற்காக ஏற்பாடு செய்ய வேண்டும். எல்லையில்லாத பாபா அனைத்து ஆத்மாக்களையும் அழைத்துச் செல்ல வந்திருக்கிறார். எனவே இங்கு யார் மீதும் மனதை ஈடுபடுத்தக்கூடாது. இவை எல்லாமே இங்கிருக்கும் சீச்சி மோகமான பந்தனமாகும். நாம் இப்போது தூய்மையாகி இருக்கிறோம். எனவே நமது சரீரத்தை யாரும் சீச்சி எண்ணத்துடன் தீண்டக்கூடாது, தொடக்கூடாது என்று நீங்கள் கருதுகிறீர்கள். அந்த எண்ணமே நீங்கிவிடுகிறது. பவித்திரமாக ஆகாமல் வீட்டுக்கோ யாரும் திரும்பி செல்ல முடியாது. திருந்தவில்லை என்றால் பின் தண்டனையும் அடைய வேண்டி வரும் என்று பாபா கூறுகிறார். पवित्र बनने के वापस घर नहीं जा सकते हैं, फिर सजाएं खानी पड़ेगी। अगर ना सुधरे तो इस समय सभी आत्माओं का अनसुधरे हैं। शरीर के साथ साथ चीची काम करती है। चीची देहदारियों से दिल लगी हुई है। बाप आकर कहते हैं यह सब गंदे ख्यालात छोड़ो, आत्मा का शरीर से अलग होकर घर जाना है। ये तो बहुत चीची गंदी दुनिया है, इसमें तो अब हमको रहना नहीं। कोई को देखना भी तो दिल नहीं लगाओ, नहीं होती है। अभी तो बाप आए हैं स्वर्ग में ले जाने। बाप कहते हैं बच्चे अपने को आत्मा समझो, पवित्र बनने के लिए बाप को याद करो। कोई भी देहदारी से दिल नहीं लगाओ। बिल्कुल महत्व मिट जाना चाहिए। स्त्री पुरुष का बहुत प्यार होता है, एक दो को अलग हो नहीं सकते हैं। अब तो अपने को आत्मा बाय बाय समझो, गंदे ख्यालात नहीं रखनी है। बाप समझाते हैं अभी ये वेश्यालय है। विकारों के कारण ही तुमने आदि मध्य अंत का दुख पाए हैं। बहुत बाप कहते हैं बाप बहुत ही नफरत दिलाते हैं। अभी तुम ஸ்டீமர் पर बैठे हो जाने के लिए. இப்போது பாபா சொல்கிறார்,
நீங்கள் திருந்தவில்லை என்றால் பின் தண்டனையை அடைய வேண்டி வரும். இப்போது அனைத்து ஆத்மாக்களும் திருந்தாதவர்களாக இருக்கிறார்கள். சரீரத்துடன் சீச்சி காரியம் செய்கிறார்கள். சீச்சி தேகதாரியிடம் மனமும் லயித்திருக்கிறது. இந்த எல்லா அசுத்தமான எண்ணங்களை விட்டுவிட வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். ஆத்மா சரீரத்திலிருந்து பிரிந்து வீட்டிற்கு செல்ல வேண்டும். இங்கோ மிகவும் சீச்சி அசுத்தமான உலகமாகும். இதிலோ இப்போது நாம் இருக்கப் போவதில்லை. மற்றவர்களை பார்ப்பதற்கு கூட மனம் விரும்புவதில்லை. இப்போது தந்தை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வந்துள்ளார். குழந்தைகளே, தங்களை ஆத்மா என்று உணருங்கள் என்று தந்தை கூறுகிறார். பவித்திரமாக ஆகுவதற்கு தந்தையை நினைவு செய்யுங்கள். எந்த ஒரு தேகதாரி மீதும் மனதை லயித்து விட செய்யாதீர்கள். முற்றிலும் பற்றி நீங்க விட வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே கூட மிகுந்த அன்பு இருக்கிறது. ஒருவரை ஒருவர் பிரிந்திருக்க முடியாமல் இருப்பார்கள். இப்போது தங்களை ஆத்மா சகோதரன் என்று உணர வேண்டும். அசுத்தமான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. இப்போது இது வைசாலியமாக இருக்கிறது என்று தந்தை புரிய வைக்கிறார். விகாரங்கள் காரணமாகவே நீங்கள் முதல் கடை துக்கம் அடைந்து உள்ளீர்கள். தந்தை மிகவும் வெறுப்பு ஊட்டுகிறார். இப்போது நீங்கள் செல்வதற்காக கப்பலில் அமர்ந்து உள்ளீர்கள் என்று பாபா கூறுகிறார். आत्मा समझती है, आत्मा हम जा रहे हैं बाप के पास। इस सारी पुरानी दुनिया से वैराग्य हो। इस चीची दुनिया से नरक वैश्यालय में हमको रहना नहीं है, तो फिर विष के लिए गंदे ख्यालात आना बहुत खराब है। पद भी भ्रष्ट हो जाता है। बाप कहते हैं, मैं तुमको गुलगुल दुनिया में सुखधाम में ले जाने आया हूँ। मैं तुमको इस वैश्यालय से निकाल शिवालय में ले जाऊंगा। तो आप बुद्धि को योग रहना चाहिए। नई दुनिया में कितनी खुशी होना चाहिए। बेहद का बाबा हमको पढ़ाते हैं। यह बेहद सृष्टि चक्कर कैसा फिरता है, वे तो बुद्धि में हैं। सृष्टि चक्कर को जानने से अर्थात स्वदर्शन चक्रधारी होने से तुम चक्रवर्ती महाराजा बनेंगे। अगर देहधारी से बुद्धि योग लगाया तो पद भ्रष्ट हो जाएगा। कोई भी देह के संबंध याद ना रहे। ये तो दुखी की दुनिया है। इसमें सब दुखी ही देने वाला है. இந்த சீச்சி உலகமாக வைசாலியம் நாம் இருக்க வேண்டாம். எனவே விஷயத்திற்காக அசுத்தமான எண்ணங்கள் வருகிறது. மிகவும் மோசமானது. பதவி மோசமாகி விடுகிறது. நான் உங்களுக்கு மலர் போன்ற உலகத்திற்கு சுகதாமத்திற்கு அழைத்து செல்ல வந்துள்ளேன் என்று தந்தை கூறுகிறார். நான் உங்களை இந்த வைசாலியத்திலிருந்து வெளியேற்றி சிவாலயத்திற்கு அழைத்து வந்திருக்கிறேன். எனவே இப்போது புத்தியின் தொடர்பு புது உலகத்தின் மீது இருக்க வேண்டும். எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். எல்லையில்லாத பாபா நமக்கு படிப்பிக்கிறார். இந்த எல்லையில்லாத சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பது புத்தியில் இருக்கிறது. சிருஷ்டி சக்கரத்தை அறிந்து கொள்வதால், அதாவது நீங்கள் சுதர்ஷன் சக்கரதாரி மகாராஜா ஆவதால் நீங்கள் சக்கரவர்த்தி மகாராஜா ஆகிறீர்கள். தேகதாரிடையும் புத்தி யோகத்தை ஈடுபடுத்தினீர்கள் என்றால் பதவி மோசமானதாகிவிடும். எந்த ஒரு தேகத்தின் சம்பந்தம் கூட நினைவுக்கு வரக்கூடாது. இதுவோ துக்கத்தின் உலகமாகும். இதில் எல்லாமே துக்கம்தான் தரக்கூடியதாக இருக்கிறது என்று பாபா கூறுகிறார். बाप डरती दुनिया से सबको ले जाते हैं, इसलिए अब बुद्धि योग अपने घर से लगाना है। मनुष्य भक्ति करते हैं बुद्धि में जाने के लिए, मुक्ति में जाने के लिए। तुम भी कहती हो हम आत्माओं को यहाँ रहना नहीं है, हम यह चीची शरीर छोड़कर अपने घर जाएंगे। ये तो पुरानी ज्योति है। बाप को याद करते करते फिर ये शरीर छूट जाएंगे। अल्पकाल बाप के सिवाय और कोई दूसरी चीज़ याद ना रहे। ये शरीर भी यहाँ छोड़ना है। शरीर गया तो सब कुछ गया। देह सहित जो कुछ भी है, तुम जो मेरे कहते हो, यह सब भूल जाना है। इस चीची दुनिया को आग लगनी है, इसलिए इससे अब दिल नहीं लगानी है। बाप कहते हैं, मीठे मीठे बच्चों, मैं तुम्हारे लिए स्वर्ग का स्थापना कर रहा हूँ। वहाँ तुम ही जाकर रहेंगे। अभी तुम्हारा मुँह उस तरफ है। बाप को, घर को, स्वर्ग को याद करना है. தந்தை இந்த அசுத்தமான உலகத்திலிருந்து எல்லாவற்றையும் அழைத்துச் செல்கிறார். எனவே இப்போது புத்தியோகத்தை தங்கள் வீட்டின் மீது செலுத்த வேண்டும். மனிதர்கள் முக்தியில் செல்வதற்காக பக்தி செய்கிறார்கள். ஆத்மாக்களாகிய நாம் இங்கு இருக்கப் போவதில்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நாம் இந்த சீச்சி சரீரத்தை விட்டு நமது வீடு செல்வோம். இதுவோ பழைய செருப்பாகும். தந்தையை நினைவு செய்ய பின்பு இந்த சரீரமும் விட்டுவிடும்.
கடைசி நேரத்தில் தந்தையை தவிர வேறு எந்த பொருளும் நினைவில் இருக்கக்கூடாது. இந்த சரீரத்தை இங்கேயே விட வேண்டும். சரீரம் போய்விட்டது என்றாலே எல்லாமே போய்விட்டது. தேகத்துடன் சேர்ந்து எதையெல்லாம் நீங்கள் எனது என்று கூறுகிறீர்களோ அவை அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். இந்த சீச்சி உலகத்திற்கு நெருப்பு பிடிக்கப் போகிறது. எனவே இதன் மீது இப்போது மனதை ஈடுபடுத்தக்கூடாது. இனிமையான குழந்தைகளே, நான் உங்களுக்காக சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். அங்கு நீங்கள் தான் இருப்பீர்கள். இப்போது உங்கள் முகம் அந்த பக்கம் உள்ளது. தந்தை வீடு மற்றும் சொர்க்கத்தை நினைவு செய்ய வேண்டும். துக்கதாமத்தின் மீது வெறுப்பு வருகிறது. இந்த சரீரத்தின் மீது வெறுப்பு வருகிறது. பாபா சொல்கிறார், बाप कहते हैं, मीठी मीठी बच्चे, मैं तुम्हारे लिए स्वर्ग का स्थापना कर रहा हूँ. अभी तुम्हारा मुँह उस तरफ है. बाप को, घर को, स्वर्ग को याद करना है. दुखदाम से नफरत आनी है, इसलिए शरीर को नफरत आती है. शादी करने के भी क्या दरकार है? शादी करने से फिर दिल लग जाती है शरीर से. बाप कहते हैं, इस पुरानी दुनिया से कुछ भी स्नेह नहीं रखो. ये है ही वैशाली. सब पतित हैं. सब पतित से ही पतित है. रावण राज्य हैं. यहाँ कोई से भी दिल नहीं लगानी है सिवाय बाप के. बाप को याद नहीं करेंगे तो जन्मांतर के पाप कटेंगे नहीं. फिर सजाएं भी बहुत कड़ी है. पद भी भ्रष्ट हो जाएंगे. तो क्यों ना इस कलियुगी बंधन को छोड़ दें. बाबा सबके लिए ये बेहद के बातें समझाते हैं. जब रजो प्रधान सन्यासी थे तो दुनिया में गंदी नहीं थी. जंगल में रहते थे. सबको आकर्षण होती थी. मनुष्य है यहाँ जाकर उन्हों को खाना पहुँचाता करता था. निडर हो रहते थे. उनको भी निडर बनना है. इसके लिए बड़ी विशाल बुद्धि चाहिए. बाप के पास आते हो तो बच्चों को खुशी रहती है. हम बेहद का बाप से सुखदाम का वर्षा लेते हैं. यहाँ तो कितनी दुखी है. कहीं गंदी बीमारियाँ आती रहती है. बाप तो गारंटी करते हैं तुमको वहाँ ले जाता हूँ जहाँ दुख, बीमारी आदि का नाम निशान भी नहीं रहती. आधा कल्प के लिए तुमको हेल्थी बनाता हूँ. यहाँ कोई से भी दिल लगाई तो बहुत सजाएं खानी पड़ेगी. திருமணம் செய்து கொள்வதால் என்ன? பின் சரீரத்தின் மீது மனம் ஈடுபட்டு விடுகிறது. இந்த பழைய செருப்புகள் மீது சிறிதளவும் சிநேகிதம் இருக்கக்கூடாது என்று தந்தை கூறுகிறார். இது இருப்பதே வைசாலியமாக இருக்கிறது. அனைவரும் பத்தித்தமாக உள்ளார்கள். ராவண ராஜ்யமாக இருக்கிறது. இங்கு தந்தையை தவிர யார் மீது மனதை ஈடுபடுத்தக்கூடாது. தந்தையை நினைவு செய்யவில்லை என்றால் பல பிறவிகளின் பாவங்கள் நீங்காது. பின் தண்டனைகள் கூட மிகவும் கடுமையானதாக இருக்கிறது. பதவியும் மோசமானதாகிவிடும். பின் ஏன் இந்த கலியுக பந்தனத்தை விடக்கூடாது? பாபா இந்த எல்லையில்லாத விஷயத்தை எல்லோருக்கும் புரிய வைக்கிறார். ரஜோ பிரதான சன்னியாசிகள் இருக்கும்போது உலகம் அசுத்தமாக இருக்கவில்லை. காடுகளில் வசித்து கொண்டிருந்தார்கள். எல்லோருக்கும் கவர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருந்தது. மனிதர்கள் அங்கு சென்று அவர்களுக்கு உணவுகளை அனுப்பி கொண்டிருந்தார்கள். பயமற்றவர்களாக இருந்தார்கள். நீங்களும் பயமற்றவர்களாக ஆக வேண்டும். இதில் மிகுந்த விசால புத்தி வேண்டும். தந்தையிடம் வரும்பொழுது குழந்தைகளுக்கு குஷி ஏற்படுகிறது. நாம் எல்லையில்லாத தந்தையிடமிருந்து சுகதாமத்தின் ஆஸ்தி பெறுகிறோம். இங்கு எவ்வளோ துக்கம் இருக்கிறது. அநேகமாக அசுத்தத்திலும் அசுத்தமான வியாதிகள் ஏற்படுகிறது. தந்தை உங்களுக்கு எங்கு அழைத்துச் செல்கிறார் என்றால் அங்கு துக்கம், நோய் ஆகியவற்றின் பெயர் கூட இருக்காது என்று தந்தை உத்தரவாதம் கொடுக்கிறார். அரை கல்பத்திற்கு உங்களை ஆரோக்கியமானவர்களாக ஆக்குகிறார். இங்கு மற்றவர்களிடம் கூட மனதை ஈடுபடுத்தினீர்கள் என்றால் மிகவும் தண்டனை பெற வேண்டியதாக இருக்கும் என்று பாபா எச்சரிக்கிறார். तुम समझा सकते हो? वह लोग कहते हैं 3 मिनट साइलेंस. बोलो सिर्फ साइलेंस से क्या होगा? ये तो बाप को याद करना है जिसका विक्रम विनाश हो. साइलेंस का वर देने वाला बाप है. हमको याद करने के बगैर शांति कैसे मिलेगी? उनको याद करेंगे तभी ही वर्षा मिलेगी. टीचर्स को भी बहुत शब्द पाठ पढ़ाना है. खड़ा हो जाना चाहिए. कोई कुछ भी कहेगा नहीं. बाप के बने हो तो भी पेट के लिए ही मिलेंगे ही. शरीर निर्वाह के लिए बहुत मिलेगा. जैसा वेदांती बच्चे हैं उन्हें हिम्मतहान दिलाए हैं. उनमें एक पॉइंट भी है. गीता का भगवान कौन है? उसने परमपिता परमात्मा शिव लिखा दिया है तो उनको नापास कर दिया. और जिन्होंने कृष्ण का नाम लिखा था
उन्हों को पास कर दिया। बच्ची ने सच बताया तो उसको ना जानने के कारण ना पास कर दिया। फिर लड़ना पड़े हैं। मैंने तो ये सच सच ही लिखा है। गीता का भगवान है ही है, निराकार परमपिता परमात्मा। कृष्ण देहधारी को हो ना सके, परंतु बच्चे की दिल थी इसी रूहानी सर्विस करने की, तो छोड़ दिया। பாபா சொல்கிறார், அந்த மனிதர்கள் 3 நிமிடம் மௌனம் என்று கூறுகிறார்கள். நீங்கள் புரிய வைக்க முடியும். கூறுங்கள், மௌனத்தால் என்ன ஆகப் போகிறது? இதுவோ விகர்மங்கள் விநாசம் செய்யக்கூடிய தந்தை நினைவு செய்ய வேண்டும். அமைதியின் வரமளிப்பவர் தந்தையாக இருக்கிறார். அவரை நினைவு செய்யாமல் அமைதி எப்படி கிடைக்கும்? அவரை நினைவு செய்தீர்கள் என்றால் ஆஸ்தி கிடைக்கும். டீச்சர்களுக்கு கூட நிறைய பாடம் படிப்பிக்க வேண்டும். எழுந்து நிற்க வேண்டும். யாரும் எதுவும் கூற மாட்டார்கள். தந்தையுடையவர்கள் ஆகி உள்ளீர்கள் என்றால் வயிற்றுக்கு தேவையானது அவசியம் கிடைக்கும். சரீர நிர்வாகத்திற்காக நிறைய கிடைக்கும். எப்படி வேதாந்தி சகோதரி தற்போது ஆப்பிரிக்காவில் இருக்கிறார். அவர் குழந்தையில் இருக்கும்போது தேர்வு எழுதினார். அதில் ஒரு கேள்வி இருந்தது, கீதையின் பகவான் யார் என்று. அவர் பரம்பிதா பரமாத்மா என்று பதில் எழுதிவிட்டார். ஆக அவர் தேர்வில் தேர்ச்சி அடையவில்லை. மற்றும் யாரெல்லாம் கிருஷ்ணரின் பெயரை எழுதியிருந்தார்களோ அவர்கள் அனைவரும் தேர்ச்சி அடைந்து விட்டார்கள். குழந்தை உண்மைதான் கூறினார். ஆனால் அது தெரியாத காரணத்தினால் தேர்வில் தோல்வியடைய செய்துவிட்டார்கள். நானோ இது உண்மையிலும் உண்மையாக தான் எழுதினேன் என்று பின் சண்டையிட வேண்டி வந்தது. கீதையின் பகவான் நிராகார் பரம்பிதா பரமாத்மா ஆவார். தேகதாரியின கிருஷ்ணர் ஆக முடியாது. ஆனால் குழந்தைகளுக்கு இந்த ஆன்மீக சேவை செய்யும் மனம் இருந்தது. எனவே அதை விட்டுவிட்டார் என்று பாபா கூறுகிறார். तुम जानते हो, अब बाप को याद करते करते अपने इस शरीर को भी छोड़ साइलेंस की दुनिया में जाना है। याद करने से हेल्थ वेल्थ दोनों ही मिलती हैं। भारत में फीस प्रॉपर्टी थी, ऐसी बातें हैं। तुम कुमारी यहाँ बैठ समझाओगे तो तुम्हारे कोई भी नाम नहीं लेंगे। अगर कोई सामना करे तो भी तुम कायदे अनुसार लड़ो। बड़े बड़े ऑफिसर से पास हो जाओ। क्या करेंगे? ऐसा नहीं कि तुम भूख मरेंगे। केले से दही से भी रोटी का खा सकते हो। मनुष्य पेट के लिए कितना मारामारी करते हैं, पाप करते हैं। बाप हाकर सबको पाप आत्माओं से पुण्य आत्मा बनाते हैं। इसलिए इसमें पाप करने की, झूठ बोलने की कोई दरकार नहीं है। तुमको पौना हिस्सा सुख मिलता है और चौथा हिस्सा दुख मिलता है। दुख भोगते हो। अब बाप कहते हैं, मीठे बच्चों, मुझे याद करो तो तुम्हारे जन्मांतर के पाप भस्म हो जाएंगे और कोई उपाय नहीं है। भक्ति मार्ग में तो बहुत धक्के खाते हो। शिव का पूजा तो घर घर में ही कर सकते हैं, परंतु फिर भी बाहर मंदिर में क्यों जाकर जरूर जाते हैं। यहाँ तो तुमको बाप मिला है, तुमको चित्र रखने की दरकार ही नहीं है। बाप को तुम जानते हो, यह हमारा बेहद का बाप है। பாபா சொல்கிறார், இப்போது தந்தை நினைவு செய்து உங்களது இந்த சரீரத்தை விட்டு அமைதியின் உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நினைவு செய்வதால் உடல் நலம், செல்வம், வெல்த் இரண்டுமே கிடைக்கிறது. பாரதத்தில் சாந்தி, சுகம் இருக்கிறது. இது போன்ற விஷயங்களை குமாரிகளாக நீங்கள் அமர்ந்து புரிய வைத்தீர்கள் என்றால் உங்கள் பெயரை யாரும் எடுக்க மாட்டார்கள். யாராவது எதிர்க்கிறார்கள் என்றாலும் நீங்கள் முறைப்படி போராடுங்கள். பெரிய பெரிய அதிகாரியிடம் செல்லுங்கள். என்ன செய்வார்கள்? நீங்கள் பசியால் இறந்து விடுவீர்கள் என்பது அல்ல. வாழைப்பழம், தயிர் வைத்து கூட நீங்கள் சாதம் சாப்பிடலாம், ரொட்டி சாப்பிட முடியும். மனிதர்கள் வயிற்றுக்காக எவ்வளவு பாவம் செய்கிறார்கள். தந்தை அனைவரையும் பாவாத்மாவத்திலிருந்து புண்ணிய ஆத்மாவுக்கு ஆக்குகிறார். இதில் பாவம் செய்ய வேண்டிய, பொய் சொல்ல வேண்டிய, பொய் பேச வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. உங்களுக்கு 3/4 பங்கு சுகம் கிடைக்கிறது, 1/4 பாகம் துக்கம் அனுபவிக்கிறீர்கள். இப்போது தந்தை கூறுகிறார், இனிமையான குழந்தைகளை, என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பல பிறவிகளுக்கான பாவங்கள் சாம்பலாகிவிடும். வேறு எந்த உபாயமும் கிடையாது. பக்தி மார்க்கத்தில் நிறைய அடி வாங்குகிறீர்கள். சிவனின் பூஜையை வீட்டில் கூட செய்ய முடியும். ஆனால் பிறகு வெளியில் அவசியம் கோயிலுக்கு செல்கிறார்கள். இங்கு உங்களுக்கு தந்தை கிடைத்திருக்கிறார். நீங்கள் படம் வைக்க வேண்டிய அவசியம், வீட்டில் படம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தந்தையை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அவர் நமது எல்லையில்லாத தந்தையாக இருக்கிறார். உங்களுக்கு சொர்க்க அரசாட்சியை ஆஸ்தி அளித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்காக இங்கு வந்து உள்ளீர்கள். பாப் சொல்கிறார்,
आदि पढ़ने के कोई सिर्फ बाप को याद करना है। बाप इससे आए हैं, तुमको ये घर छोड़े कितने समय हुआ है। सुखधाम को छोड़ 63 जन्म 63 जन्म हो गया। अब बाप कहते हैं सुख शांतिधाम सुखधाम में चलो, इस दुखधाम को भूल जाओ, शांतिधाम सुखधाम को याद करो। और कोई भी डिफ़िकल्ट बात ही नहीं है। शिव बाबा को कोई भी शास्त्र आदि पढ़ने की दरकार नहीं है। ये ब्रह्मा पढ़ा हुआ है, तुमको तो अभी शिव बाबा पढ़ाते हैं। ये ब्रह्मा भी पढ़ा सकते हैं, परंतु तुम सदैव समझते हो, समझो शिव बाबा के लिए। उनको याद करने से ही विक्रम विनाश होगा। बीच में ये भी है, நீங்கள் வீட்டை விட்டு வந்து எவ்வளோ காலம் ஆகியுள்ளது? சுகதாமத்தை விட்டு 63 பிறவிகள் ஆகியிருக்கிறது. இப்போது தந்தை சாந்திதாமம் சுகதாமத்திற்கு அழைத்துச் செல்கிறார். இந்த துக்கதாமத்தை மறந்துவிடுங்கள், சாந்திதாமம் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். வேறு எந்த கஷ்டமான விஷயமும் பாபா உங்களுக்கு கொடுக்கவில்லை. சிவபாபாவிற்கு எந்த ஒரு சாஸ்திரம் ஆகியவை படிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இந்த பிரம்மா பாபா படித்திருக்கிறார். உங்களுக்கு இப்போது சிவபாபா படிப்பிக்கிறார். இந்த பிரம்மா கூட படிப்பிக்க முடியும். ஆனால் நீங்கள் எப்போதும் சிவபாபா தான் படிப்பிக்கிறார் என்று கருதுங்கள். அவரை நினைவு செய்வதால் விக்கிரமங்கள் விநாசமாகும். நடுவில் இருவரும் இருக்கிறார்கள். காலம் குறைவாக இருக்கிறது, அதிகமாக இல்லை என்று தந்தை கூறுகிறார். இது இப்போது बाप कहते हैं टाइम थोड़ा है, जासी नहीं। ऐसा ख्यालत मत करो कि जो नज़दीक में होगा वह मिलेगा, जो नसीब में होगा वो मिलेगा। स्थूल में पढ़ाई का पुरुषार्थ करते हैं, नहीं तो ऐसा थोड़ी ही कहेंगे कि नसीब में होगा, यहाँ नहीं पढ़ेंगे तो वहाँ जन्म जन्मांतर नौकरी चाकरी करते रहेंगे। राजा ही मिल न सके, करके पिछाड़ी में ताज रखेंगे, वे भी त्रेते में। मूल बात है पवित्र बनने की और बनाना। सत्यनारायण की सच्ची कथा सुनना है, बहुत सहज है। 2 बाप हैं, आदि के बाप हद के वर्ष मिलते हैं, बेहद का बाप से बेहद का वर्ष मिलता है। बेहद बाप को याद करते हो तो ये देवता बनेंगे, परंतु फिर उसमें भी ऊंच पद पाना है। पद पाने के लिए ही कितना मारामारी करते हैं। पिछाड़ी में बाम्स को भी 1-2 को ही मदद देंगे। ये इतने सब धर्म थोड़े ही रहेंगे, फिर भी नहीं रहेंगे। तुम राजी करने वाले हो, अपने ऊपर रहम करो, कम से कम ऊंच पद पाओ। बच्चियाँ हाट हना भी देते हैं, हमारे एक हिंट लगा दे देना। सुदामा के मिसाल सुना है, चावल की मुट्ठी बदले में महल मिल जाती है। गरीब के पास ही 8 आना है, वो तो वहीं देंगे। कहते हैं बाबा हम गरीब हैं, अभी तुम बच्चों को सच्ची कमाई करते हैं, यही सबकी है झूठी कमाई। दान पुण्य आदि तो करते ही हैं, वह पाप आत्माओं को भी करते हैं, तो पुण्य आत्मा बदल पाप को हो जाता है। पैसा देने वाले पर भी ही पाप हो जाता है। ऐसा करते सब पाप आत्मा बन जाती है। पुण्य आत्मा होते ही सतयुग में, वे तो पुण्य आत्मा की ही दुनिया है, वे तो पाप का बने बाप ही बताते हैं। பாபா சொல்கிறார், பள்ளிக்கூடத்தில் படிப்பின் முயற்சி செய்கிறார்கள் அல்லவா, எது பாக்கியத்தில் இருக்கிறதோ என்று கூறுகிறார்கள். இங்கு படிக்கவில்லை என்றால் அங்கு பல பிறவிகளுக்கு தொண்டு கூலியும் செய்து கொண்டிருப்பார்கள். ராஜ்ய பதவி கிடைக்க முடியாது. அப்படியே கிடைத்தாலும் கூட கடைசியில் அதுவும் திருத்தாவில் கடைசி கிரீடம் வைத்து விடுகிறார்கள். முக்கியமான விஷயமாவது தூய்மையாகி மற்றவர்கள் தூய்மையாக்குவது. சத்யநாராயணன் உண்மையான கதையை கூறுவது எளிது. முதலில் உங்களுக்கு 2 தந்தையர் உள்ளார்கள், தந்தையர் இருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் கூறுங்கள். எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறது, எல்லையில்லாத தந்தையிடமிருந்து எல்லையில்லாத ஆஸ்தி கிடைக்கிறது. எல்லையில்லாத தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் தேவதை ஆவீர்கள். ஆனால் பிறகு அதிலும் உயர்ந்த பதவி அடைய வேண்டும். பதவி அடைவதற்காக தான் எவ்வளவு அடித்தடி ஏற்படுகிறது. கடைசியில் வெடிகுண்டுகளால் கூட ஒருவர் உதவி செய்கிறார்கள். இந்த அனைத்து தர்மங்களும் முதலில் இருந்தனவை என்ன, பிறகும் இருக்காது. நீங்கள் ஆட்சி புரிகிறீர்கள் ஆவீர்கள். ஆக உங்கள் மீது இரக்கம் காட்டிக் கொள்ளுங்கள். குறைந்தது உயர்ந்த பதவியாவது அடையலாமே. குழந்தைகள் 8 அணா 50 காசு கொடுத்து எங்கள் பெயரில் ஒரு செங்கல் வைத்து விடுங்கள் என்கிறார்கள். குசேலரின் உதாரணம் கூட கேட்டிருக்கிறீர்கள். ஊர் பிடி அவளுக்கு பதிலாக அரண்மனை கிடைத்துவிட்டது. ஏழைகளிடம் இருப்பது 8 அணா, பின் அதையும் கொடுப்பார்கள் அல்லவா? பாபா நாங்கள் ஏழைகள் என்று கூறுகிறார்கள். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் உண்மையான சம்பாத்தியம் செய்கிறீர்கள். இங்கே எல்லோருடைய பொய்யான சம்பாத்தியமாக இருக்கிறது. அவர்கள் செய்யும் தானம் புண்ணியம் அவை அனைத்தும் பாவாத்மாக்களுடனாக இருக்கிறது. எனவே புண்ணியத்திற்கு பதிலாக பாவம் ஏற்படுகிறது. இவ்வாறு செய்து எல்லோரும் பாவ ஆத்மாக ஆகிவிட்டிருக்கிறார்கள். புண்ணிய ஆத்மாக்கள் இருப்பதே சத்தியுகத்தில். அது புண்ணிய ஆத்மாக்களின் உலகமாக இருக்கிறது. அதை தான் பாபா தந்தை என்று அழைக்கிறார்கள். पुण्य आत्मा होती है सतयुग में, वे हैं पुण्य आत्माओं की दुनिया। वे तो बाप ही बताते हैं।
पाप आत्मा रावण बनाते हैं, गंदे पड़ पड़ते हैं। अब बाप कहते हैं गंदे कर्म नहीं करो, नहीं दुनिया का गंद होते हैं, नई दुनिया में गंद होती नहीं है, नाम ही है स्वर्ग। फिर क्या है? स्वर्ग कहने से ही मुख का पानी आ जाता है। देवता होकर गए हैं तभी तो यादगार रहती है। आत्मा अविनाशी है। कितने ढेर एक्टर्स हैं, कहाँ तो बैठे होंगे जहाँ से पाठ बजाने आते हैं। अभी कलयुग में कितने ढेर मनुष्य रहते हैं, देवताओं का राज्य भी है। कोई तो समझाने की बहुत साइज हैं, एक धर्म की अभी फिर स्थापना हो रही है, बाकी सब खत्म हो जाएंगे। तुम अब स्वर्ग में थे तो और कोई धर्म नहीं था। चित्र में राम को बाण दे दिया है, वहाँ बाण आदि की कोई बात ही नहीं। यहाँ तो समझाते हैं जिसने जो सर्विस किए हैं कल्प कल्प वही अभी करते हैं। जो बहुत सर्विस करते हैं बाप को भी बहुत प्यार लगता है। लौकिक बाप के बच्चे भी जो अच्छी रीति पढ़ते हैं उन पर बाप का भी प्यार जास्ती रहती है। जो लड़ते हैं खाते रहेंगे तो उनको थोड़े ही प्यार रहेगा। सर्विस करने वाला बहुत प्यार लगते हैं। பாபா சொல்கிறார், இப்போது ஆத்மாக்களின் உலகமாகும் அதையும் தந்தை தான் அமைக்கிறார். பாவாத்மாக்கள் ராவண ஆக்குகிறான், அசுத்தமாகி விடுகிறார்கள். இப்போது தந்தை அசுத்தமான காரியம் செய்யாதீர்கள் என்று எடுத்து கூறுகிறார். புது உலகத்தில் அசுத்தம் இருக்காது, பெயரே சொர்க்கமாக இருக்கிறது. பின் என்ன சொர்க்கத்தில் என்று கூறும்போது வாயில் தண்ணீர் வந்து விடுகிறது. தேவதைகள் வாழ்ந்து சென்று உள்ளார்கள், அதனால் தான் நினைவு செய்கிறார்கள். ஆத்மா அவினாஷியாகும். எவ்வளவு ஏராளமான நடிகர்கள் உள்ளார்கள், எங்காவது அமர்ந்து இருப்பார்கள், அங்கிருந்து பாட்டு நடிக்க வருகிறார்கள். இப்போது கலியுகத்தில் எவ்வளவு ஏராளமான மனிதர்கள் இருக்கிறார்கள். தேவதைகளின் ராஜ்யம் இல்லை. ஒவ்வொருவரும் புரிய வைப்பது மிகவும் சுலபம். ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை இப்போது மீண்டும் ஆகி கொண்டிருக்கிறது, மற்றது அனைத்தும் அழிந்து போய்விடும். நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கும்போது வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை. படத்தில் ராமருக்கு அம்பு கொடுத்து விட்டு இருக்கிறார்கள். அங்கு அம்பு ஆகியவற்றின் விஷயமே கிடையாது. இதுவும் புரிந்து இருக்கிறீர்கள். முந்தைய கல்பத்தில் யார் என்ன சேவை செய்துள்ளார்களோ அவர்களே இப்போதும் செய்கிறார்கள். யார் நிறைய சேவை செய்கிறார்களோ, தந்தைக்கு மிகவும் பிரியமானவராக இருப்பார்களோ, லௌகிக்க தந்தையின் குழந்தைகளும் கூட யார் நல்ல குழந்தையாக படிக்கிறார்களோ அவர்கள் மீது தந்தையின் மீது லௌகிக்க தந்தையினுக்கு அன்பு அதிகமாக இருக்கும். யார் சண்டையிட்டு கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருப்பார்களோ அவர்களை அன்பு செலுத்துவர்களை என்ன லௌகிக்கத்திலும் அது நடப்பதில்லை. சேவை செய்பவர்கள் மிகவும் பிரியமானவர்களாக இருக்கிறார்கள் என்று பாப் தாதா கூறுகிறார். ये कहानी है, 2 बिल्ली लड़े हैं, मक्खन कृष्ण को कहा गया। सारे विश्व के बादशाही रूपी मक्खन तुमको मिलता है, तो अब गफलत नहीं करना है, चीची नहीं बनना है, इसके पीछे राजाई मत गवो। बाप के डायरेक्शन मिलते हैं, याद नहीं करेंगे तो पाप का बोझ चढ़ते रहेगा, फिर बहुत सजाएं खानी पड़ेगी, जोरदार जार रहेंगे। 21 जन्म की बादशाही मिलती है, इसमें फेल हुआ तो बहुत रोएंगे। बाप कहते हैं फियरगर ना सुधरगर को याद करना है, भविष्य नए घर को ही याद करना है। बाप समझाते हैं कोई को देखो लूट नहीं बन जाना है, फूल बनना है। देवता फूलते हैं, कलयुग कांटे थे। अभी तुम संगम पर फूल बन रहे हो, किसी को दुख नहीं देना है। यहाँ ऐसे बनेंगे तब सतयुग में भी जाएंगे। अच्छा, கதை கூட இருக்கிறது. 2 பூனைகள் சண்டையிட்டு கொண்டன. வெண்ணெய் கிருஷ்ணர் சாப்பிட்டு விட்டார். முழு உலக அரசாட்சி என்ற வெண்ணெய் உங்களுக்கு கிடைக்கிறது. எனவே இப்போது தவறு செய்யக்கூடாது, சீச்சி ஆகக்கூடாது. இதற்கு பின்னால் சென்று ராஜ்யத்தை இழக்காதீர்கள். தந்தையின் டைரக்ஷன் கிடைத்திருக்கிறது. நினைவை செய்யவில்லை என்றால் பாவ சுமை அதிகரித்து கொண்டே இருக்கும். பின் நிறைய தண்டனைகளும் வாங்க வேண்டியிருக்கும். அளவுக்கு மீறி அழுவீர்கள். 21 பிறவிகளின் அரசாட்சி கிடைக்கிறது. இதில் தோல்வி அடைந்து விட்டால் அதிகமாக அழுவீர்கள். பிறந்த வீடும் சரி, புகுந்த வீடும் சரி, நினைவு இரண்டையும் செய்யக்கூடாது என்று தந்தை கூறுகிறார். வருங்கால புதிய வீட்டை நினைவு செய்ய வேண்டும். எவர் ஒருவரையும் பார்த்து அதாவது மோகம் வைக்கக்கூடாது என்று தந்தை புரிய வைக்கிறார். மலராக வேண்டும். தேவதைகள் மலர்களாக இருந்தார்கள், கலியுகத்தில் முட்களாக இருக்கிறார்கள். இப்போது நீங்கள் சங்கம் யுகத்தில் மலராகி கொண்டு இருக்கிறீர்கள். யாருக்குமே துக்கம் கொடுக்கக்கூடாது. இங்கு அதுபோல ஆனீர்கள் என்றால் அப்பொழுது தான் சத்தியுகத்திற்கு நீங்கள் செல்ல முடியும் என்று கூறுகிறார். धारणा का आगे मुख्य सारण, अंतकाल में एक बाप का सिवाय दूसरा कोई भी याद ना आए, उसके लिए इस दुनिया को किसी भी देखदारी उस दिल नहीं लगानी है, चीची शरीरों से प्यार नहीं करना है, कलियुग बंधन तोड़ देना है. கடைசி காலகட்டத்தில்
ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் நினைவுக்கு வரக்கூடாது. அதற்காக இந்த உலகத்தில் யார் மீதும் மனதை லயித்து விடக்கூடாது, மோகம் வைக்கக்கூடாது, சீச்சி சரீரங்கள் மீது அன்பு கொள்ளக்கூடாது. கலியுக பந்தனங்களை துண்டித்து விட வேண்டும். 2வது பாயிண்ட், विशाल बुद्धि बनने वंडर बनना है, पुण्य हाथ बनने के लिए कोई भी पाप अब नहीं करना है, पेट के लिए झूठ नहीं बोलना है, चावल मुट्ठी सफल कर सच्ची कमाना है, கமாய் ஜமா करनी है, अपने ऊपर रहम करना है. விஷால புத்தி உடையவராகி பயமற்றவராக வேண்டும். புண்ணிய ஆத்மா ஆவதற்கு இப்போது எந்த ஒரு பாவமும் செய்யக்கூடாது. வயிற்றுக்காக பொய் சொல்லக்கூடாது. ஒரு பிடி அவளை பயனுள்ளதாக ஆக்கி உண்மையிலும் உண்மையான சம்பாத்தியம் சம்பாதிக்க வேண்டும். தங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும். वरदान, परमात्मा लगन से स्वयं को वह विश्व को निर्विघ्न बनाने वाली तपस्वी मूर्त भव. பரமாத்மா ஈடுபாட்டின் மூலமாக சுயம் தங்களையும் உலகத்தையும் நிர்விக்ன தடையற்றவராக கூடிய தபஸ்வி மூர்த்தி ஆவீர்களாக. இந்த வரதானத்தின் விசாரத்தை பாருங்கள். एक परमात्मा लगन में रहना ही तपस्या है. इस तपस्या का बल ही स्वयं को और विश्व को सदा के लिए निर्बंधन बना सकती है. निर्बंधन रहना ही निर्विघ्न बनने ही आपकी सच्ची सेवा है, जो अनेक प्रकार के विघ्नों से सर्वात्माओं को मुक्त कर देती है. ऐसे सेवादारी बच्चे तपस्या के आधार पर बाप से जीवन मुक्ति का वरदान लेकर औरों को दिलाने की निमित्त बन जाती है. ஒரே ஒரு பரமாத்மா பாபாவின் ஈடுபாட்டில் இருப்பது தான் தபஸ்யா ஆகும். இந்த தவத்தின் மூலம்தான் சுயம் தங்களையும் உலகத்தையும் எதிர்காலத்திற்காக நிர்விக்ன தடையற்றவராக ஆக்க முடிந்ததாக இருக்கும். நிர்விக்னமாக இருப்பது மற்றும் நிர்விக்னமாக ஆக்குவது தான் உங்களின் உண்மையான சேவையாகும். இது அநேக விதமான தடைகளிலிருந்து அனைத்து ஆத்மாக்களையும் விடுதலையாக்குகிறது. அப்பேற்பட்ட சேவாதாரி குழந்தைகள் தபஸ்யாவின் ஆதாரத்தில் தந்தையிடமிருந்து ஜீவன் முக்தியின் வரதானம் பெற்று மற்றவர்களுக்கும் கொடுப்பதற்கு நிமித்தமாகி, அதாவது கருவியாகி இருக்கிறார்கள். ஸ்லோகன், बिखरे हुए स्नेह को समेट कर एक बाप से स्नेह रखो तो मेहनत से छूट जाएंगे. சிதறியிருக்கும் சிநேகத்தை ஒன்றுபடுத்தி ஒரு தந்தையிடம் சிநேகம் கொண்டீர்களே என்றால் உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். अच्छा, मीठे मीठे सिखलित बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा दोनों को याद प्यार, गुड मॉर्निंग, नमस्ते, ओम शांति.